ஹாய், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவ ஸ்பான்சர் பண்றவங்க பைமோட்டுங்கிற ஒரு மொபைல் ஆப்பு. இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா, கிராசரிஸ்லாம் இருக்கும். நம்ம வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கலாம். மத்த ஷாப்பிங்க விட இதில வந்து டிஸ்கவுண்டோட குடுத்துட்ருக்காங்க. டெலிவரியும் ஃபாஸ்ட்டா இருக்கு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. பைமோட் ஷாப்பிங். பைமோட்டோ ஆப்போட லிங்க் வேணுங்கிறவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ரெஃபரல் லிங்க் குடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓல டைரக்ட்டா இருக்கிற மெம்பர்ஸ், நீங்க டவுன்லோட் அப்ளிகேஷன்ல தான் வெப்சைட்ல போய் நீங்க பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த கதை பார்த்தீங்கன்னா, விலங்குகள், பறவைகள் செய்த இயற்கை விவசாயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. பறவைகள் செய்த இயற்கை விவசாயம். எப்பவுமே சந்தோஷ ஒளி நிறைந்திருக்கும் மகிழவனம் அன்றைய தினம் ரொம்ப அமைதியாக வெறிச்சோடி காணப்பட்டது. அங்கு வாழும் பறவைகளும் விலங்குகளும் எப்பவுமே ஒற்றுமையா மகிழ்ச்சியா வாழ்வதால் அந்த வனத்திற்கு மகிழவனம் என்று பெயர் வந்தது. ஆனா இன்னைக்கு எல்லா விலங்குகளும் பறவைகளும் ரொம்பவும் சோகமாக இருந்தன. இதனால் அங்கிருந்த மரங்களும் செடிகளும் சோகமாகி விட்டன. எல்லோரும் சோகமாக இருந்தாலும் அங்கிருந்த குட்டி குரங்கு மட்டும் தன் சேட்டையை விட்டபாடில்லை. ஒவ்வொரு விலங்கிடமும் சென்று, என்னாச்சு, ஏன் எல்லோரும் இப்படி மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்கீங்க என்று கேட்டது. குட்டி குரங்கின் கேள்விக்கு பல விலங்குகள், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ போய் விளையாடு என கூறிவிட்டன. ஆனால் குட்டி குரங்கின் நண்பரான மயில் மட்டும் அனைவரது சோகத்திற்கான காரணத்தை கூறியது. ஏய் குட்டி பையா, உனக்கு விஷயமே தெரியாதா? இல்ல, எனக்கு தெரியாது. நீயாவது என்னாச்சுன்னு சொல்லேன் என்றது குட்டி குரங்கு. நேற்றைய தினம் பக்கத்து விளைநிலத்திற்கு உணவு தேட போன நமது வனத்தின் பறவைகளுக்கு அங்கிருந்து வந்ததிலிருந்து உடம்பு சரியில்லை. நம்ம குரங்கு தாத்தா தான் அவைகளுக்கு மருந்து கொடுக்கிறது. அதனால்தான் எல்லோரும் சோகமாக இருக்காங்க என்றது. உடம்பு சரியில்லாம போற அளவுக்கு அப்படி என்னத்தை சாப்பிட்டன பறவைகள் என கேட்டது குட்டி குரங்கு. அதுதான் யாருக்குமே தெரியல. குரங்கு தாத்தா வந்து சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொன்னது மயில். அன்றைய தினம் வழக்கம் போல காட்டு மைதானத்தில் விலங்குகள் பறவைகளின் பொதுக்கூட்டம் கூட்டப்பட்டது. ஒவ்வொரு மரமாக சென்று மூலிகை மருந்தை பறவைகளுக்கு கொடுத்துவிட்டு குரங்கு தாத்தாவும் சோர்வாக வந்து கொண்டிருந்தது. என்ன சொல்ல போகிறதோ, பறவைகளுக்கு என்ன ஆனதோ என எல்லோரும் ஒருவித பதற்றத்தோடும் பயத்தோடும் காத்திருந்தனர். பறவைகளுக்கெல்லாம் என்ன ஆனது குரங்கு தாத்தா என முதல் ஆளாக கேட்டது குட்டி குரங்கு. நாம் எல்லாம் விரைவாக இந்த மகிழவனத்தை விட்டு வேறெங்காவது செல்லும் காலம் வந்துவிட்டது என்றது குரங்கு தாத்தா சோகம் தழும்பிய குரலில். நாம எதுக்கு இவ்வளவு ஆண்டுகளாக வாழ்ந்த இந்த காட்டை காலி செய்ய வேண்டும் என கேட்டது குட்டி யானை. நம்ம காட்டை சுற்றி இருக்கிற வயல்வெளிகளிலெல்லாம் இப்ப அதிகமான செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அங்கே உணவு தேடி போகிற நம்ம பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பேராபத்து காத்திருக்கு. இதில் முதல் கட்டம்தான் இந்த பறவைகளுக்கு ஏற்பட்டுள்ள உடல் உபாதைகள். அப்படி வேற இடத்துக்கு போனாலும் அங்குள்ள விளைநிலத்திலும் இது போன்ற செயற்கை மருந்துகளை அவர்களும் பயன்படுத்துவார்கள் தானே குரங்கு தாத்தா என்று கரடி கேட்டது. நல்ல கேள்விதான். ஆனால் நமக்கு இதை விட்டா வேற வழி இல்லையே. இப்படி போச்சுன்னா நம்ம பறவை விலங்கினங்கள் எல்லாம் அந்த நச்சு மருந்து பொருள்களால் விளையும் உணவு தானியங்களை உண்டு நாளடைவில் நோயுற்றும் இறந்தும் விடுமே. நமக்கே இந்த நிலைமைனா அப்போ அந்த உணவுப் பொருட்களை உண்ணக்கூடிய மனிதர்களின் கதி என்ன ஆகும் குரங்கு தாத்தா என்றது மான். மகசூலை பெருக்க மரபு வழி வேளாண்மையை விட்டு விலகி அதிகமாக செயற்கை உரங்களையும் அதிக நச்சுத்தன்மை கொண்ட பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தும் இந்த மனித கூட்டத்திற்கு விரைவில் பேராபத்து காத்து கொண்டிருக்கிறது என கோபக்குரலில் எச்சரிக்கை மணி அடித்தது குரங்கு தாத்தா. உங்களிடம் நல்ல யோசனை இருந்தாலும் சொல்லுங்க, நாம கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம். என்னிடம் ஒரு யோசனை உள்ளது, சொல்லட்டுமா குரங்கு தாத்தா என கையை தூக்கியது குட்டி குரங்கு. ஓ, சொல்லலாமே, இங்கு எல்லோருக்கும் சம வாய்ப்பு உள்ளது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம எல்லோரும் இங்கிருந்து வேற காட்டுக்கு போய் அங்கேயும் இது போன்ற பிரச்சனைகளை சந்திப்பதை விட பேசாமல் நாமளே இயற்கை முறையில் நமக்கு வேண்டிய உணவு தானியங்களை உற்பத்தி செய்யலாமே என்றது. குட்டி குரங்கு சொன்னதை கேட்டது மைதானத்தில் இருந்த அனைவரும் பலமாக சிரித்து விட்டனர். விவசாயமா, நாமளா என மறுபடியும் சிரிக்கத் தொடங்கினர்.
ஆழ்ந்த யோசனையில் இருந்த குரங்கு தாத்தா அனைவரையும் அமைதிப்படுத்தி, குட்டி குரங்கு சொல்றதும் நல்ல யோசனையாத்தான் இருக்கு. நாம ஏன் விவசாயம் செய்யக்கூடாது? நாம அனைவரும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக இதை செய்து முடிக்கலாம். இதை விட்டால் நமக்கு வேற எந்த வழியும் இல்லை. நமது அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவது நமது கடமை. முதலில் நம்மளால எப்படி முடியும் என தயங்கியவை ஒவ்வொரு விலங்கா பறவையா தலையை ஆட்டி ஒப்புதல் சொல்ல, முடிவில் எல்லோரும் இந்த யோசனைக்கு ஒப்புதல் தெரிவித்தனர். இந்த கூட்டத்திலேயே யார் யாருக்கு என்னென்ன வேலைகள் என்று முடிவு செய்யப்பட்டது. மேலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேறெங்கும் உணவு தேடி போகாமல் அங்குள்ள பழங்களையும் கிழங்குகளையும் உண்டு வாழ்வதென முடிவெடுக்கப்பட்டது. மறுநாள் காலை புது விடியலாக இருந்தது அவற்றிற்கு. கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதை போல் அங்கிருந்த மரத்தை முறித்து கலப்பை போல் செய்து அந்த மைதானத்தை உழத் தொடங்கின யானைகள். யானைகள் உழுவதற்குள் அங்கிருந்த வேப்பந்தலைகளையும் பழங்களையும் கொண்டு வந்து அடி உரமாக போட்டன குரங்குகள். ஒரு வழியாக நிலத்தை பண்படுத்தி உழுது முடித்து விட்டன. இனி விதைக்க வேண்டும். அடுத்த நாள் விடியற்காலையில் பக்கத்து காட்டில் அப்போதுதான் விளைந்திருந்த சோளம், கம்பு, ராகி, மக்காச்சோளம் போன்றவற்றை மயில்கள் உள்ளிட்ட பறவைகள் தங்களின் வாயில் கொண்டு வந்து மைதான காட்டில் தூவிவிட்டன. ஒரு வழியாக மைதானம் முழுக்க விதைகளை தூவிவிட்டன பறவைகள். அடுத்து விதைகள் முளைக்க தண்ணீர் வேண்டுமே, அதற்கும் யோசனை இருந்தது அவற்றிடம். யானைகள் கூட்டம் கூட்டமாக சென்று பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த அருவியிலிருந்து தண்ணீரை தங்களின் தும்பிக்கையால் கொண்டு வந்து ஊற்றின. ஒவ்வொரு நாளும் ஒரு யானை கூட்டம் என முறை வைத்து தினந்தோறும் யானைகள் தண்ணீர் ஊற்றத் தொடங்கின. விதைகள் எல்லாம் மெல்ல துளிர்விடத் தொடங்கின. அங்கிருந்த விலங்குகளும் பறவைகளும் அவ்வளவு மகிழ்ச்சி, ஏதோ பெரிதாக ஒன்றை சாதித்ததை போன்று துள்ளி குதித்து ஆட்டம் போட்டன. ஏற்கனவே கொக்குகள் மண்புழுக்களை கொண்டு வந்து போட்டதனால் பயிர்களின் வேர்கள் நன்கு மண்ணில் சென்று வேகமாக பயிர்கள் வளர்ந்தன. பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுவும் அடிக்காததால் பயிர்களின் மேல் சிலந்திகள் வலைகளை பின்னின. அங்கு வரும் பூச்சிகள் வலையில் மாட்டி சிலந்திகள் உணவாகின. இதனால் பயிர்களுக்கு பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பும் குறைந்தது. நாள்கள் செல்ல செல்ல பயிர்கள் எல்லாம் நன்கு வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுத்தன. அங்கிருந்த பறவைகள் எல்லாம் இயற்கை முறையில் விளைந்த உணவுகளை உண்டு அதே காட்டில் ஆனந்தமாக வாழ்ந்தன. பக்கத்து காட்டில் உள்ள பறவைகளும் மகிழ வனத்திலேயே தங்களுக்கான இரையை தேடிக்கொண்டன. இதனால் அங்குள்ள பறவைகளும் விலங்குகளும் எந்த நோயும் இன்றி நீண்ட நாள்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.